ராக்கெட் கூட எத்தனை வருஷம். இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் நல்லா தோல் உரிச்சிட்டு மசிச்சு அதில் வந்துட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலா மல்லித்தூள் போட்டுட்டு அதில் போட்டு பறிச்சிட்டு அப்புறம் அதில் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா இது துருவின கேப்சிகம் போட்டு நல்லா பசைஞ்சி நல்லா மஸ்தி பஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லா சாஃப்டாக மஸ்தி பஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு அதில் ஒரு ஃப்ரை பேன் போட்டுருக்கோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். அது நல்லா சூடாகிற வரை வெயிட் பண்ண அது சூடாகிற வரை அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு நல்லா தோல் பண்ணி வச்சுட்டு மைதா மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த இது பேட்டியை நல்லா மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கிடும். அதை அப்படியே ப்ரெட் கம்ப்ளஸ் போட்டு ப்ரெட் தூளில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணி எடுத்தோடனே நம்ம ஊற்றின எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அது மாதிரி இப்படி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டியும் நல்லா டிப் பண்ணி நல்லா ப்ரெட் கம்ஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேனில் போட்டுக்கோங்க. இந்த பேன் சின்னதாக இருந்ததுனால எல்லாத்தையும் நல்லா சைடில் ஒதுக்கி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரையும் பண்ணணும். இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்துட்டு டிப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனோடனே நம்ம அதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். அழகாக இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். கிறிஸ்பியாகவே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இந்த கலரில் தான் வரணும். அந்த லெஃப்ட் ரைட்டில் இருக்க பீஸ் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது அழகாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் திருப்பி போட்டுட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ கட்லெட்டை வந்துட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கெச்சப் இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு 6 ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது கைஸ் பிளேட்டு. இந்த மாதிரி அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய கட்லெட் முடிஞ்சுது. இது நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே எப்படி கரிஞ்சியாக அதே மாதிரி உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்க செஞ்சு கொடுங்க, அவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் கருக்கூட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள், நல்லா டங்கு தட்டினா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். சரி, பாய் காய்.